திமுக ஆட்சியில ஏராளமான சாதனை நடந்திருக்குது. ஆனா அதெல்லாம் சொன்னோம்னா வாய் விட்டு சிரிக்கணும், நெஞ்சு அடைச்சு போகும். இந்த சாதனை எல்லாம் கேட்டீங்கன்னா 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனை தமிழ்நாடு கஞ்சா மாநிலமாக மாறி. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மாணவர்கள் கஞ்சா, சிறுவர்கள் கஞ்சா, போதைக்கு அடிமை. டாஸ்மாக்கு வந்து டார்கெட் வச்சு மாசம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி. டாஸ்மாக் அரசியல்ல வந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக மாற்றி பேசுபவர். கெஜ்ரிவால் வந்து உள்ளுக்குள்ள இருந்ததுனால நீதி செத்து போயிருமா, வெளியே வந்ததுனால நீதி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சா, முதலமைச்சர் கையெழுத்து எல்லாம் போடக்கூடாது, முதலமைச்சர் பணியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்க நீதி செத்துச்சு, நியாயம் செத்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா மூச்சு முட்டை வச்சுட்டாங்க, அதனால எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு நாளைக்கு டெல்லியில தோத்து போனதுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் சொல்ல முடியாது. 3 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. ஸ்டாலின் கற்பனை உலகத்தில் வாழ்பவர். ஸ்டாலினுடைய மூடு பார்த்து கூட எழுதி கொடுக்க ஆளுகள் இல்ல. இஷ்டத்துக்கு ஸ்டாலினுக்கே சம்பந்தம் இல்லாத அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெரிய அளவுல எழுதி கொடுத்துறது, சிக்கல்ல மாட்டி விடுறது ஸ்டாலின். எங்க வெளியே வந்து எங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? எல்லா கருத்து கணிப்புமே வந்து 7க்கு 7 டெல்லியில பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதும் போல ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் தோற்க போகிறது, டெல்லியிலையும் தோற்க போகிறார். இப்ப இதை பொறுத்த மட்டும் குற்றம் சாட்டுகின்ற உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது. 11 லட்சம் கோடி ரூபாய் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கோம் சார். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு அமைச்சராகி நாளைக்கு முதலமைச்சர் வேற ஆக போறேன்னு சொல்லி தெரியாது. ஆல் நெகட்டிவ்ஸ், தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் விக்டரி, கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் in the last 3 years. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு SR சேகர்ஜி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய, திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி முதல்வராக இருக்கின்ற கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இடைக்கால ஜாமீன் அவருக்கு வந்து கிடைத்திருக்கிறது. இதை வரவேற்று அவர் வந்து அநீதிக்கு எதிரான வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதி, அநீதி, தர்மம், அதர்மம், அதே மாதிரியாக நேர்மை, இதெல்லாம் சனாதன வார்த்தைகள். இவங்க பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார்கள், ஹிந்தி கற்றுக் கொடுப்பார்கள். மொழிக்கு எதிரானவர்கள், சனாதனத்துக்கு ஆதரவானவர்கள், அரசியல்ல வந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக மாற்றி பேசுபவர்கள். அதனால இப்ப வந்து நீதிக்கு கிடைத்த வெற்றி, அநீதிக்கு கிடைத்த தோல்வி எல்லாம் அவர் பேசுறாரு. சரி, இப்ப என்ன, கெஜ்ரிவால் வந்து உள்ளுக்குள்ள இருந்ததுனால நீதி செத்து போயிருமா, வெளியே வந்ததுனால நீதி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சா, இல்ல நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து தேர்தலின் போது பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அல்லது பிரச்சாரம் செய்யாமல் விடுவது வந்து அரசியல் சட்ட அடிப்படை உரிமைகளில் ஒன்று, அதை தடுக்க முடியாது, ஆகவே வெளியே விட்டோம்னு சொல்றாங்களா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, அப்படி சொல்லாது மட்டும் இல்ல, 2ஆம் தேதி மட்டும் 1ஆம் தேதி மட்டும் விட்டு 2ஆம் தேதி உள்ளார வந்துடணும், முதலமைச்சர் கையெழுத்து எல்லாம் போடக்கூடாது, முதலமைச்சர் பணியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்க நீதி செத்துச்சு, நியாயம் செத்துச்சு, தர்மம் வென்றுச்சு. அதனால ஸ்டாலின் வந்து அந்த நேரத்துக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா மூச்சு முட்டை வச்சுட்டாங்க, அதனால எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு நாளைக்கு டெல்லியில தோத்து போனதுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் சொல்ல முடியாது. இப்ப வெளியே வந்து நின்று பிரச்சாரம் செஞ்சு தோத்து போய் தோல்விதான் உங்களுக்கு எழுதப்பட்ட, நம்மளுடைய பாணியில சொல்ல தலை விதி, அதனால நீங்க வெற்றி பெற முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவனே கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. அதனால வெளியே வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, தோத்து போங்க. எனவே இந்த கெஜ்ரிவாலுடைய விடுதலை ஸ்டாலினுடைய ஒரு சாதாரணமான புளித்து போன ஸ்டேட்மெண்ட், பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி. காரணம், வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணி தோக்கடிச்சவங்கள அப்படின்னு நாங்க மார்தட்டி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்படிதான் நான் பாக்கிறேன். வெளியே வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, தோத்து போங்க, இது உங்களோட தலைவிதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஸ்டாலின் அவர் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார், இவர் வெளியே வந்ததுனால இந்தியா கூட்டணிக்கு மேலும் வந்து ஒரு பலம் சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது வந்ததுனால பாஜகவிற்கு ஒரு பலவீனம் என்பதை போலவும், இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் ஒரு பலம் கிடைச்சத போலவும் இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி பாருங்க? ஸ்டாலின் கற்பனை உலகத்தில் வாழ்பவர். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லா தலைவர்களுக்குமே வந்து ஒரு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். தலைவருடைய மூடு பார்த்து எழுதி கொடுப்பான். ஆனா ஸ்டாலினுடைய மூடு பார்த்து கூட எழுதி கொடுக்க ஆளுகள் இல்ல. இஷ்டத்துக்கு ஸ்டாலினுக்கே சம்மந்தம் இல்லாத அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெரிய அளவுல எழுதி கொடுத்துறது, சிக்கல்ல மாட்டி விடுறது ஸ்டாலின். எங்க வெளியே வந்து எங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? எல்லா கருத்து கணிப்புமே வந்து 7க்கு 7 டெல்லியில பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து இவர் வெளியே வந்து நின்று பிரச்சாரம் பண்ணி 7க்கு 7 இல்ல 7க்கு 2 7க்கு 1 வாய்ப்பே இல்லை. சொல்லட்டும், இன்னும் 10-15 நாள் தானே. நானும் வெயிட் பண்றேன், விஜயும் வெயிட் பண்ணுங்க, நாரதர் மீடியாவும் வெயிட் பண்ணட்டும், பார்ப்போம்
எப்போதும் போல ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் தோற்க போகிறது, டெல்லியிலையும் தோற்க போகிறார்கள். ஆனா பாருங்க, கெஜ்ரிவால் மேல வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சது அப்படின்னா ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே போன்றவங்க எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு சொல்றாரு. அதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர் பேச்சை எப்படி பாக்குறீங்க? அதாவது உள்ளுக்குள்ள பேச்சு துணைக்கு 4 பேர் வேணுங்கிறதுக்காக ஜாக்கிரதையா இருந்துக்க, உன்னையும் கூட்டு போயிடுவேன் நானு அப்படின்னு பேச்சு துணைக்காக ஸ்டாலினையும் மம்தாவையும் இவர் பயமுறுத்தி இருக்காரு கெஜ்ரிவால். அப்படி பயமுறுத்தினது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து ஸ்டாலின் வந்து கெஜ்ரிவாலை தலையில தூக்கிட்டு நீதிக்கு கிடைத்த வெற்றி, கெஜ்ரிவால் வந்ததுனால அங்க பெரிய வெற்றி வரும் வழியில ஆம் ஆத்மிக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை உசுப்பி விட்டு பயமுறுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாரு கெஜ்ரிவால். அதுதான் இது. அவரு கெஜ்ரிவால் பேசியதா இருந்தாலுமே பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு வேளை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மேல் இருக்கக்கூடிய பலவித வழக்குகள், அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 13-14 மந்திரிகள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், வழக்குகள், திமுகவினுடைய மற்ற நிர்வாகிகள் மீது இருக்கிற வழக்குகள், இதெல்லாம் வந்து மெரிட்ஸ், அதனுடைய விஷயத்தன்மைக்கு ஏற்ப அதனுடைய முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உள்ள ஆள் இல்ல, உன்னையும் சேர்த்து உள்ள கூட்டு போயிட போறோம், கூட்டு போயிருவாங்க அப்படின்னு அதிகமான பயமுறுத்தலை உண்டு பண்ணி அவரை ஸ்டேட்மெண்டோட வச்சிருக்காரு. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், செயல்பாட்டின் அடிப்படையில, செய்த குற்றத்தினுடைய அடிப்படையில, சட்ட மீறலுக்கு அடிப்படையில அவர்கள் மீது வழக்கு தொடுவதற்கு ஆதாரங்கள் இருந்தால் அது தொடரப்படும். அது பிஜேபி வந்து இன்னார் மீது இந்த வழக்கு தொடர வேண்டும் அஜெண்டா போட்டுக்கிட்டு செய்யறது அல்ல. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவங்க மேல வழக்கு தொடருவோம், உள்ள அனுப்புவோங்கிறது பிஜேபியின் நிலைப்பாடு, கோட்பாடு. அந்த வகையில் ஸ்டாலின் இருந்தாருன்னா நாங்கள் தவிர்க்க முடியாது, அந்த வகையில மம்தா இருந்தா தவிர்க்க முடியாது. அப்படி அவங்க இல்லைன்னா அவங்க தைரியமா இருக்கட்டுமே, ஏன் இப்படி பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி பயந்து நடக்கணும்? கெஜ்ரிவால் ஏன் வந்து நான் உள்ள போனதுக்கு இவங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போறதுக்கு அதிகமா பயமுறுத்தணும்? ரெண்டுமே மக்கள் மத்தியில நான் அவங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். பாஜக ஆட்சியில தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பாஜக மேல வந்து வைக்கிறாரு திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினால் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை, குற்றம் யார் மீது சுமத்தினாலும் அவங்களுக்கு உண்டு. ஆனா அதுக்கு மேல அதனுடைய அண்டர் கரண்ட் ஒண்ணு இருக்கு. குற்றம் சாட்டுபவர் யார், அந்த குற்றச்சாட்டு பற்றி அவருக்கு எவ்வளவு தெரியும், அதெல்லாம் அவர் ஆய்ந்து தேடி கண்டுபிடித்து உறுதிப்படுத்தி கொண்டு குற்றம் சாட்டுகிறாரா, அவருடைய நாலேஜ் அதுல எவ்வளவு. அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர் உண்மையிலே இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் வந்து தகுதி உடையவர், அதாவது he is capable of committing all these mistakes or crimes. இந்த ரெண்டையும் பார்த்து தான் இதற்கான பதில் சொல்லணும். இப்ப இதை பொறுத்த மட்டும் குற்றம் சாட்டுகின்ற உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது சார். 11 லட்சம் கோடி ரூபா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கோம் சார். கிட்டத்தட்ட 9 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்தியா முழுவதும் இந்த 10 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்கிறோம். 9 ஆண்டு காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சியில 6 லட்சம் வேலை வாய்ப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை 10 ஆண்டு காலத்துல வரிசையா கம்பேர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஜல் ஜீவன் திட்டம், குடிநீரே இல்லாத கிராமங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ரயில்ல மிகப்பெரிய புரட்சி, 10 மணி நேரத்துல போன ரயில்லாம் 6 மணி நேரத்துல போயிட்டு இருக்கு. சாலைகள் விரிவாக்கம் தொடர்ந்து மிக வேகமாக நடக்கிறது. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் விவசாய சம்மான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். அரிசி நல்ல அரிசியா கொடுத்துட்டு இருக்கோம் ரேஷன்ல. இதெல்லாம் திருப்பி சொல்வதற்கு எங்களுக்கு வந்து சலிப்பாக இருக்கிறது. ஏனென்றா இதை உணர்கின்ற மக்கள் ஏராளமாக இதை உணர்ந்து வரவேற்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு அமைச்சராகி நாளைக்கு முதலமைச்சர் வேற ஆக போறேன்னு சொல்லி தெரிகிறாரு. எனவே உதயநிதி ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம். காரணம், பதிலை மக்களே தெரிந்து கொண்டு பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பதை கூட பார்க்க தெரியாத ஒரு பையனாக அவர் இருக்கிறாரே என்று வருத்தமாக இருக்கிறது. எனவே உதயநிதியினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் சிறுபிள்ளைத்தனமானது. திமுக அரசாங்கமானது 3 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆட்சியில எதை செஞ்சிருக்காங்க, எதை செய்யல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இந்த 3 ஆண்டு ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியில ஏராளமான சாதனை நடந்திருக்கிறது, ஏராளமான செயல்பாடு நடந்திருக்கிறது. திமுக ஆட்சி சில ஏரியாக்கள்ல மிகச்சிறந்த ஆட்சியாக இருந்து கொண்டு வருகிறது. ஆனா அதெல்லாம் சொன்னோம்னா வாய் விட்டு சிரிக்கணும், நெஞ்சு அடைச்சு போகும்.
மனம் வந்து வெதும்பி போகும். இந்த சாதனையெல்லாம் கேட்டீங்கன்னா 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனை தமிழ்நாடு கஞ்சா மாநிலமாக மாறியது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, மாணவர்கள் கஞ்சா, சிறுவர்கள் கஞ்சா, போதைக்கு அடிமை. சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடியை கெடுக்குமா? சாராய கடையை திறந்து வச்சுட்டு அந்த இது தேவையா? அந்த இது அட்வைஸ் ஒவ்வொரு விஷயங்களையும் தவறுகளையும் செய்துவிட்டு அது செய்யாதன்னா யார் செய்வாங்க? அதுவும் அடிக்ஷன் சாராயம். ஒரு 3 தலைமுறையை நாசமாக்கிய ஒரு பாவக்காரர்கள், அநியாயக்காரர்கள் வந்து திமுககாரர்கள். குறிப்பா இப்பயும் வந்து டாஸ்மாக்கு வந்து டார்கெட் வச்சு மாசம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி டாஸ்மாக்ல 1000 கோடியாக மாதம் அதை ஏறிக்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட அதுக்கு விடுமுறை கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை பின்னால வச்சு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பின்னால வச்சு எக்கச்சக்கமா வித்து திமுகவினுடைய மண்டல நிர்வாகிகள் எல்லாம் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு. சாதாரண குப்பையில இருந்தவன்லாம் கோடீஸ்வரன் ஆகின்ற ஒரு வளர்ச்சி திட்டங்கள். இந்த மாதிரியான வளர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது திமுக சாராய கடை மூலமாக. அதுதான் இந்த 3 ஆண்டு ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாம போச்சு. மாநில அரசினுடைய கையில இருக்கிற விஷயங்கள். டிஎன்இபியில கரண்ட் பிரைஸ் எக்கச்சக்கமா ஏத்தியாச்சு. பால் விலையை ஏத்தியாச்சு. பால் கொள்முதல் குறைஞ்சு போச்சு. பால் ஆவினுக்கு உண்டான காம்படிட்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவுல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். வெளி மாநிலத்தில் இருக்கிற எல்லா குரூப்பும் இங்க வந்து எக்கச்சக்கமா வியாபாரம் பண்ணுறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினால விற்க முடியல. காரணம் லஞ்சம், உள்குத்து, டேபிள் கட்டியில காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய வேலைகள். வீட்டு வரிய வசதியாச்சு. பெண்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, எக்கச்சக்கமான கேசஸ். யூடியூபு, ஃபேஸ்புக்கு, மற்றபடி வந்து இந்த டிவி எல்லாம் எடுத்தோம்னா அதிகமா இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா போதையினால வரக்கூடிய அடிதடி, சண்டை, ரகளை வெறுத்து போகிறது. இதை தவிர தமிழ்நாட்டில் வேற விஷயங்களை காமிக்கிறதுக்கு இல்லையா என்று கேட்கின்ற அளவுல இருக்கிற லாக்அப் டெத்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 2 வாரத்துல 10 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடு. 3 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. முதலீடே கிடையாது. சீனா, ஜப்பான், ஸ்பெயினுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் நம்மளுடைய முதல்வர். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வந்தாருன்னு தெரியல. தூத்துக்குடியில ஒரு எலக்ட்ரிக் பைக் பண்றேன்னு சொன்னாங்க. அந்த திட்டமும் பாதியில கைவிட்ட அம்பேல் ஆயிப்போச்சு. வெறும் விளம்பரங்களை மட்டும் செய்கின்ற ஏமாற்று அரசாக இது இருக்கிறது. தவிர இது செய்த சாதனை கஞ்சா மாநிலமாக மாற்றியது, விலைவாசியை உயர்த்தியது, சாராயத்தை பெருக்கியது, குடிகாரர்களை அதிகப்படுத்தியது. இதே மாதிரியாக ஆல் நெகட்டிவ்ஸ் தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் விக்டரி, கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த லாஸ்ட் 3 years. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதன் மீடியாவுடன் உங்களுடைய பல தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி நாரதன் மீடியா. நன்றி அன்பு தம்பி விஜய்.